எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சிவ பேசுகிறேன். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் மியூசியம்ங்க, சரிங்களா? அப்படியே மகாத்மா காந்தி அவரோட சிலையை பார்த்துட்டு நேரம் முன்னாடி போனீங்கன்னா இயேசுநாதரோட அவரோட தோளில் வந்து சிலுவையை சுமந்துட்டு போகிற மாதிரி அழகாக தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்குறாங்க. அப்படியே நேரம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அன்னை தெரசா அவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா நம்ம அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஸ்பீச் பண்ணுற மாதிரி மன்மோகன் சிங் அவருங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஐ படத்தில் விக்ரம் சார் அவர்கள், அப்புறம் அன்னியன் படத்தில் வந்த விக்ரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டிக்காக இருந்துச்சுங்க அந்த அன்னியன் பொம்மையும் அந்த ஐ படத்தில் செஞ்ச அந்த கெட்டப். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் சல்யூட் பண்ணுற மாதிரி அந்த இது நல்லா இருந்துச்சு, சூப்பராக. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா வீரப்பன், நம்ம சத்தியமங்கலத்திலே ஒரு கலக்குன மாசான ஒரு இதுங்க, செம்மையாக இருந்துச்சு அதுவும் பார்க்குறதுக்கு. தண்ணி அடிச்சுட்டு ஓட்டு போனால் இந்த தான் நிலமைன்னு சொல்லிவிட்டு அதுவும் தத்ரூபமாக இங்கே செஞ்சு வச்சுக்கிறாங்க. நீங்களும் பாருங்கள். இதை செஞ்சு யாரும் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சேஃப்டியில் வரவங்களுக்கு சேஃப்டி கிடையாது. இது வந்து நம்ம படுகாசவங்களோட கல்ச்சரோட காஸ்டியூம்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தீங்கன்னா இவர் ஒரு சுவாமிஜியாங்க, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நேரம் உள்ளே போய் பார்க்கும்போதுங்க இது வந்து கொடூரமான உள்ள பேய்களெல்லாம் அடைச்சி வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இந்த ஈவில் டெத்து இந்த மாதிரி படத்துலலாம் வர்ற மாதிரி இங்கே பாருங்கள். தனியாக தான் போனேங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த மூட்டைக்குள்ளே கட்டி வச்ச மாதிரி உள்ளெல்லாம் எப்படின்னா எப்படி சொல்கிறதுன்னா ஒரு புதுசாக ஒரு நான் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஒரே நான் ஸ்பீக்கரில் தான் ரொம்ப சவுண்ட் போட்டுடுறாங்க. இங்கே பாருங்கள், இப்படிலாம் டேரெக்டாக வந்து எப்படிங்க இருக்கான். இங்கே பாருங்கள், இவரை பாருங்கள், இது ராங் டென்னில் வர்ற படத்தில் இருக்கிற மாதிரியே இருக்காருங்க. இங்கே பாருங்க, தூக்கில் தூங்குறாருன்னு நினைக்கிறேன். அவர் அந்த மாதிரி ஒரு ஆள் கழுத்தை பிடிச்சி கயிறில் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஆல், பை பாய்.